ராஜேந்திர சோழன் பேரை கேட்டவுடனே உண்மையிலேயே மிகப்பெரிய அதிர்வை உலகம் முழுவதும் ஏற்படுத்திய ஒரு மிகப்பெரிய மன்னன் ராஜராஜ சோழனுக்கு பின் வந்த ராஜேந்திர சோழன். இவருடைய காலத்தில் தான் இவரை கடாரம் கொண்டான் அப்படின்னு அழைச்சாங்க. இவர் ஸ்ரீ விஜயம் அப்படின்னு சொல்லி கடல் கடந்து சென்று தென்கிழக்கு ஆசிய நாடுகளை வென்று சோழர்களின் வணிக பாதையை பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லலாம். முழு இலங்கையையும் கைப்பற்றி தன் ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லலாம். கங்கை கொண்ட சோழன் அப்படின்னு அழைக்கப்பட்டார். வட இந்தியா மீதும் படையெடுத்து சென்று கங்கை நதி வரை உள்ள அரசர்களை வென்றார். வெற்றியின் அடையாளமாக கங்கை கொண்ட சோழபுரம் எனும் புதிய தலைநகரை நிர்மாணித்தார். அங்கு பிரம்மாண்டமான கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கோயிலை கட்டினார். கங்கையின் வெற்றியாக சோழகங்கம், தற்போது பொன்னேரி என்று அழைக்கப்படுகிறது எனும் மிகப்பெரிய ஏரியை வெட்டினார். நீர் மேலாண்மைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்ந்தது இந்த விஷயம்லாம் அப்படின்னு சொல்லலாம். வீரத்தையும் புகழையும் போற்றும் வகையில் தான் பல பட்டங்களை வென்றார் அப்படின்னு சொல்லலாம். அவர் பண்டித சோழன், கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான், ராஜசூரன், இப்படி பல பட்ட பெயர்கள் அவருக்கு வழங்கப்பட்டது. சோழ பேரரசை தன் உச்சபட்ச நிலப்பரப்பிற்கு கொண்டு சென்றார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ராஜேந்திர சோழன் ஒரு போர் வீரன் மட்டுமல்ல, தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு நிர்வாகியும் அவர் தான் அப்படின்னு சொல்லலாம். தென்கிழக்கு ஆசியாவில் ஏகபோக சக்கரவர்த்தி என்று போற்றப்பட்டார். கடல் படை வெற்றிகள் அவருடைய மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை மிகப்பெரிய அளவில் ஆக்கிச்சு அப்படின்னு சொல்லலாம். கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலே அவருடைய வெற்றிக்கு ஒரு சின்னமாக விளங்கியது அப்படின்னு சொல்லலாம். அவருடைய 1000வது ஆண்டு விழாவை கூட இப்போ ரீசண்டாக கொண்டாடினாங்க. அவர் ஆடி திருவாதிரையில் பிறந்ததாக தகவல் கொண்டு தான் ஆடி திருவாதிரையிலேயே அவருக்கு பிறந்தநாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. முன்னெல்லாம் மார்கழி திருவாதிரை அப்படின்னு சொல்லி கொண்டாடி இருக்காங்க. ஆனால் அது கிடையாது. அவர் ஆடி திருவாதிரையில் தான் பிறந்திருக்கார் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இருக்குது. அதனால தான் அதில் தான் அவருக்கு பிறந்தநாள் கொண்டாடி இருக்காங்க. அவருடைய ஜாதக சிறப்புகள் நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஒரு அற்புதமான ஜாதக அமைப்புன்னு சொல்லலாம். அவருடைய ஜாதக அமைப்பு ஒரு சிறப்பான ஜாதக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அவர் மிதுன லக்னம், மிதுன ராசி அப்படின்னு சொல்லலாம். அவர் மிதுன லக்னத்தில் பார்த்திங்கன்னா புதன், ராகு, சந்திரன், சூரியன் இப்படி எல்லாரும் சேர்ந்து அமர்ந்திருக்காங்க. அவர் மிகச்சிறந்த ஜாதக அமைவு அப்படிங்கிறத இதுலேயே நம்ம புரிஞ்சுக்கலாம். லக்னத்தில் மிதுன லக்னத்திலேயே சந்திரன், ராகு, புதன், சூரியன் இணைஞ்சு அமர்ந்து அங்கேயே புத ஆதித்ய யோகம் உருவாகுது. சந்திரனும் அங்கேயே சேர்ந்து அமர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதனால்தான் அவர் மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 2ஆம் வீட்டில் குரு அமர்ந்து அவரை மிகச்சிறந்த நிர்வாகியாக்கி அதே சமயத்தில் ஆன்மீகவாதியாக ஆக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு கடந்து பல வெற்றிகளை பெற்றார் அப்படின்னு சொன்னால் அவர் லக்னமே ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம். துலா லக்னத்தில் சனீஸ்வரன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். அதுவும் மிகச்சிறந்த அமைவு. அவருடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை மிக அழகாக வெளிக்காட்டுது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மகரத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்காரு. அவருடைய சத்ரு சம்ஹார யோகத்தை காட்டுது. சத்துருக்களை எவ்வளோ அரசர்களை வென்றிருக்கார். உலகம் முழுவதும் பல நாடுகளுக்கு சென்று பல அரசர்களை வென்று சோழ சாம்ராஜ்யத்தை எப்படி விரிவுபடுத்தினார் அப்படிங்கிறத அவருடைய இந்த மகர செவ்வாயே ஒரு சரியான அடையாளம்னு சொல்லலாம். ரிஷபத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்காரு. மிகச்சிறப்பு பெற்ற ஜாதக அமைவை பெற்றிருக்காரு ராஜேந்திர சோழன் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் அவரால் அவ்வளோ பெரிய வெற்றியை கொடுக்க முடிஞ்சுது. இல்லைன்னா அது வாய்ப்பே கிடையாது. அவருடைய வாழ்க்கையில் ராஜராஜ சோழனுக்கு அப்புறம் ராஜேந்திர சோழன் மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சார் அப்படின்னு சொன்னால், அதுவும் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் அடைய முடியாத வெற்றியை அவர் விட்டு சென்ற பணியை இவர் முழுமைப்படுத்தினார் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜாதகத்தோடைய அமைவே காட்டுது அவர் எவ்வளோ பெரிய சிறந்த அரசனாக விளங்கியிருக்கார் அப்படின்னு சொல்லி. வெற்றியை காட்டக்கூடிய ஜாதகம், உலகத்தையே வெல்லக்கூடிய ஜாதகம்னு சொல்லலாம். அவருடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா
கஜகேசரி யோகம் அமைஞ்சிருக்கு. ஏன்னா சந்திரன கேந்திரத்திலே குரு அமைஞ்சிருக்காரு. கஜகேசரி யோகம் அமைஞ்சிருக்கு. அசாத்தியமான புகழையும் எதிரிகளை வெள்ளின் தன்மையை அதை காட்டுது அப்படின்னு சொல்லலாம். புத ஆதித்ய யோகம் லக்னத்திலே அமைஞ்சிருக்கு. அறிவாற்றலையும் சிறப்பான ஆளுமை தன்மையும் காட்டுது. கடல் கடந்து சென்று கடாரம் மற்றும் ஸ்ரீ விஜயத்தை வெல்ல முடிஞ்சுது. சிவபெருமானுக்கு மிகுந்த பக்தி கொண்டவராக இருந்திருக்காரு. அதனால தான் அவர் அந்த மிதுன லக்னத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் மிதுன ராசியில் பிறந்திருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அவங்க தந்தை ராஜராஜ சோழன் ஐப்பசி சதயம்னு சொல்லுவாங்க. ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரம்னு. இவர் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் திருவாதிரை நட்சத்திரம். அதுவும் இவரை போன்ற வெற்றியை பெற்ற ஒரு அரசனை பார்க்கவே முடியாது. ஏன்னா கடல் கடந்து சென்று பல ராஜ்யங்களை கைப்பற்றிய ராஜேந்திர சோழன், அவர் தான் அதான் ராஜசூரன்னு சொல்லுவாங்களாம், கடாரம் கொண்டான்னு சொல்லுவாங்களாம். இப்படி பல பட்டய பேர்கள் அவருக்கு உண்டு. கங்கை கொண்ட சோழபுரத்தில் மிகப்பெரிய கோயிலை பிரம்மாண்டமாக நிறுவி சாதனை படைச்சிருக்காரு. இது மாதிரி அவர் செய்த சாதனைகள் பல அப்படின்னு சொல்லலாம். அப்பேற்பட்டவரோட ஜாதக தகவல்கள் தான் நம்ம இந்த பதிவில் பார்த்துருக்கோம். இது போன்ற சிறப்பான பதிவுகளுக்கு அன்னை அபிராமி அஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.